ஊழியம். தேவன் உன்னை எதுக்கு இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்தாரோ அதை செய். அதுதான் தேவன் விரும்பும் ஊழியம். ஆமாம், வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஏசியும் அப்பா ஏசியும் அப்பான்னு சொல்லிட்டு ஊழியக்காரனுக்கு விரோதமாக செயல்படுவது அல்ல. ஊழியக்காரனை கண்ணீர் வடிக்க வச்சுட்டு வேடிக்கை பார்த்து அதில் சந்தோஷப்பட்டு நீயும் உன் பிள்ளைகளும் சந்தோஷமா இருப்பதல்ல ஊழியம். பிதாவின் சித்தம். இயேசு உன் அப்பானா உன் அப்பா என்ன செய்வாரோ அதைத்தான் நீ செய்வ. உன் அப்பா அவர் பிள்ளைகளை பாதுகாப்பது போல தான் உன் அப்பா எப்படி ஊழியக்காரர்களை பாதுகாக்கிறாரோ அதே போல தான் நீயும் பாதுகாப்பாய். அதை விட்டுட்டு சும்மா வாயில வடை சுடுறதை விட்டுட்டு தேவனின் சித்தத்தை செய்யுங்க. ஒருவேளை இவ்வளவு நாள் வரைக்கும் செய்யாமல் இருக்கலாம். ஆண்டவரே உம் சித்தம் செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு ஜெபம். ஏன்னா தெய்வ சித்தம் செய்யாமல் இருப்பதே பாவம். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை